இந்த நேரத்தில் நமக்கு தேவையான ஒரு மாற்றம் ஒன்று இருக்கிறது. என்றைக்குமே இந்து தர்மத்தினுடைய பெருமை என்ன அப்படின்னு சொன்னா, காலத்திற்கு ஏத்தார் போல தன்னை தகவமைத்துக் கொள்வது இந்து மதத்தினுடைய சிறப்பு. தொடர்ந்து இந்து தர்மத்தினுடைய வரலாற்றை அதனுடைய பாதையை பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு முறையும் இறைவனை அடைவதற்கான பாதையை மேம்படுத்தி மேம்படுத்தி மக்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பதில் இந்து தர்மத்திற்கு நிகர் இந்து தர்மம். ஞான யோகம், பக்தி யோகம், கர்ம யோகம், இந்த 3 யோகங்களை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ராஜயோகம் அதை பற்றி அதிகமாக அது என்ன சொல்றது பின்பற்றப்படுகிற அந்த டொமைன் கம்மிங்கிறதுனால நீங்க யோசிச்சு பாருங்க. பக்தி யோகத்தையும் கர்ம யோகத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லோரும் பின்பற்றலாம். நீங்க இந்து தர்மம் தகவமைப்பை அமைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் ஞான யோகம் மட்டும்தான் இந்த மண்ணில் இருந்திருக்கும். இறைவனை அடைவதற்கான ஆன்மீக முயற்சி, அவ்வளவுதான். ஆனால் எல்லோரும் இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணில் பக்தி யோகம் போதிக்கப்பட்டது, கர்ம யோகம் போதிக்கப்பட்டது. கர்ம யோகத்தில் இருப்பவர்களுக்காக இங்க வர்ணங்கள் பிரிக்கப்பட்டது, அவ்வளவுதான். கர்ம யோகம் என்பது இந்து தர்மத்தினுடைய ஒரு எவாலுவேஷன். அந்த எவாலுவேஷனுக்காக உருவாக்கப்பட்டது வர்ணம். இத பிற்காலத்தில் வந்த புத்த சமயமும் சமண சமயமும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இந்து தர்மம் என்றைக்கோ கண்டுபிடித்த அந்த ஞான மார்க்கத்தினுடைய பாதையை புதிதாக இன்றைக்கு நாம் கண்டுபிடித்திருக்கிறோம் என்று புத்தர் தவறாக புரிந்து கொண்டார். இதுதான் உண்மை. இது ஒரு எவாலுவேஷன். நீங்க பாருங்க, இந்து தர்மத்தில் இருக்கிற அத்தனையுமே நம்பிக்கைகள்னு கூட நான் சொல்ல மாட்டேன், மூட நம்பிக்கைங்கிறாங்க. அந்நிய நாட்டு சித்தாந்தவாதிகள், இந்த மண்ணினுடைய தர்மத்தை புரியாதவர்கள் மூட நம்பிக்கை என்று சொல்லுகிறார்கள். நான் நம்பிக்கைன்னு கூட சொல்ல மாட்டேன். நம்பிக்கைன்னா என்ன அப்படின்னா, இது நடக்கும் என்று அறிவியல் பூர்வமா ஆதமா நான் நம்புறேன்னா நம்பிக்கை. சரிதானே? நடக்குமா நடக்காதான் தியரி கிடையாது, ப்ரூவன் தியரி கிடையாது. நான் நம்புறேன் அப்படின்னா நம்பிக்கை. ஆனால் இந்து தர்மத்தை பொறுத்தவரை நம்பிக்கை என்பது கிடையாது. எல்லாமே அறிவியல் பூர்வமாக நிரூபணமான சம்பிரதாயங்கள். சார் நீங்க யோசிச்சு பாருங்க, தீ மிதிக்கிறத ஒரு காலத்துல கிண்டல் பண்ணிட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு அமெரிக்காவில் $6000 கொடுத்து தீ மிதிச்சிட்டு இருக்கான். உண்டா இல்லையான்னு பாருங்க. உண்டா இல்லையா? நீங்க போய் ஜஸ்ட் பிரவுஸ் பண்ணி பாருங்க. $6000 செலவு பண்ணி தீ மிதிக்கிறான். அந்த தீ மிதிக்கிறதுனால ஏற்படுகிற நன்மைகளை அவன் பட்டியலிட்டு இருக்கிறான். தோப்பு காரணம், அந்த காலத்துல படிக்கல, குழந்தைங்க கான்சென்ட்ரேஷனா கிளாஸ்ல உட்காரலன்னா உடனே ஏஞ்சி தோப்பு காரணம் போடு, 30 போடு, 50 போடுன்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஏறனா ரெயிலு, இறங்கினா ஜெயிலு அப்படிங்கிறான் ஸ்டூடெண்ட். திராவிட மாடல் ஆட்சியில எல்லா பக்கமும் போதைப் பொருள் பரவல் கட்டுக்கடங்காமல் இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால சார் பள்ளி மாணவர்கள், பள்ளி மாணவிகள் வரை அந்த போதை என்பது சென்று விட்டிருக்கிறது சார். அந்த காலத்துல மாணவர்கள் படிக்கல அப்படின்னு சொன்னா எழுந்து தோப்பு காரணம் போடு அப்படின்னு சொல்லுவாங்க. காதை பிடிச்சி இழுத்து உட்காந்து எந்திரிக்கிறது. நம்ம இன்னைக்குமே கோயிலுக்கு போனோம், அது இது பெருமாள் கோயிலோ சிவன் கோயிலோ, முதல்ல உட்கார்ந்து இருப்பவர் பிள்ளையார். பிள்ளையாரை கும்பிட்டுட்டு தான் எந்த சாமியா இருந்தாலும் எந்த கோயில இருந்தாலும் நம்ம முதல்ல உள்ள போறோம். இன்றைக்கு நீங்க இதையும் போய் பிரவுஸ் பண்ணி பாருங்க. ஒரு டாக்டரேட் முடிச்சு ஒரு இயக்கமாகவே அயல் நாடுகளில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் பின்பற்றிய அந்த தோப்பு கரணத்தை சூப்பர் பிரைன் யோகா அப்படின்னு சொல்லி கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல என்ன பலன் அப்படின்னு சொன்னா, நீங்க எவ்வளவு பதட்டமாக இருந்தாலும், உங்களுடைய மனதுல எவ்வளவு டைவர்ஷன் இருந்தாலும், ஒரு முறை நீங்க அந்த தோப்பு காரணத்தை போடுறீங்க அப்படின்னு சொன்னா உங்கள் மனம் அமைதி அடைந்து உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் லெவல் அதிகரிக்கும். நம்ம ஆளுங்க எவ்வளவு சயின்ஸ்னு பாருங்க. கோவிலுக்கு முன்னாடி பிள்ளையார வச்சு
பிள்ளையாருக்கு தோப்புக்காரணம் போட வச்சு, தோப்புக்கரணம் போட்டு நம்முடைய கான்சென்ட்ரேஷன் லெவலை அதிகம் பண்ணிட்டு கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட வச்சிருக்காங்க. ஒவ்வொரு கோவிலிலும் இடிதாங்கியை வைத்து, இடிதாங்கியா கொடிமரம், இடிதாங்கின்றது என்ன? இப்ப இந்த பில்டிங்ல இடிதாங்கி மேல ஒரு உலோகம் இருக்கும். இடிதாங்கி என்பது உண்மையில் இடிதாங்கி அல்ல. அறிவியல் பூர்வமாக சொன்னால் அது இடி வாங்கி. எங்கேயோ உழுற இடிய, யாரோ ஒருத்தன் தலையில உழ வேண்டிய இடிய அது உள்ள இழுத்து மண்ணுக்குள்ள அனுப்பிடும். ஒரு உலோகம் உயரமான இடத்தில் வைக்கப்படும், அதனுடைய கனெக்டிவிட்டி எங்க இருக்கும்? பூமிக்குள்ள இறங்கும். கொடிமரம் என்பது இது மாதிரியான ஒரு அமைப்பு. அதனால கோவிலில் கொடிமரத்தை வைத்து கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொன்ன நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகள் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும்.